சமையல் கலையை எந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டீங்க இந்த அளவுக்கு? கற்றுக்கல. எங்கள் அம்மா வந்து என்னென்னா, அந்த களவும் கற்று மற. களவும்னா திருடுறதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வேறு அர்த்தமும் இருக்கும். வேண்டாத விஷயத்த கலையவும் கற்றுக்கணுன்ட்டு. ஸோ வேண்டிய விஷயம் தெரியணுன்ட்டு அப்போது ஸ்கூல் படிக்கிறப்போ கம்பல்சரியாக வீட்டில் வச்சு பூட்டிட்டு ஒரு மேனேஜர் ஒருத்தர் போட்டிருப்பாங்க வந்து செக் பண்ண வாரம் வாரம் காசு கொடுக்க. அந்த வீட்டிலேருந்தே காம்பவுண்ட்லேருந்தே வெள்ளம் வாங்க முடியும். காய்கறி எல்லாமே வரும் அந்த பக்கம். ஸோ வீடை பெருக்கி தொடச்சி பாத்ரூம் கழுவி சாப்பிட்டு வேலைக்காரங்க யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது. நான் சர்வைவ் பண்ணிக்கணும் நானே சாப்பிட்டு. ஏதாவது எமர்ஜென்சி ஷோ நடத்திருக்காங்க. அப்போவே பிக் பாஸ். அதனால தான் பிக் பாஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சீரியஸாக சார், இப்போ பிக் பாஸில் சமைக்க தெரியும், பாத்ரூம் கழுவ தெரியும், எனக்கு இந்த பிரச்சனையே இல்லையே. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு பிக் பாஸ். அப்படி வந்ததில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் சிலருக்கு இது செஞ்சால் அது பிடிக்கும், அது பிடிக்கும். நான் குல்ஃபி பண்ணால் கல்யாணி மாறன் பிடிக்கும். அப்போல்லாம் சன் டிவிலாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐட்டம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மற்றவங்க சாப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது. சார் எந்த ஒரு கலைஞனுமே காசு பணத்தோட அந்த அப்ரிசியேஷன் இருக்குல்ல, நீ நல்லா பண்ணுறேன்னு, அது வந்து வில் மேக் இம் மோர். அதுதான் பட்டை தீட்டுறது. ஆஸ்திரேலியா போனபோது அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்ற எண்ணம் போகிற வரைக்கும் இருந்தா இல்லை அங்கே போய் இல்லை சார், அங்கே போயிட்டு நான் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். வெள்ளை முடியோட அப்போவே எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அவன் வெள்ளைக்காரன் பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு வராது. ஆன்னு கேட்டுட்ருப்போம். சரி வராது, நம்ம எதாவது செய்யலான்னா நமக்கு தெரிஞ்ச சமையல் தான்ட்டு சில ஹோட்டல்களில் போய் பாத்திரம் கழுவுற வேலையில் சேர்ந்தேன். அவனுங்க பண்ணுற அட்டகாசம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அப்படி பண்ணிவிட்டு சரின்ட்டு நம்ம சின்னதாக ஆரம்பிக்கலான்னு 10 அடிக்கு 10 அடி ஒரு ஃபுட் கோர்ட்டில் ஆரம்பித்து அப்படி அப்படியே வளர்ந்து ஃப்ரான்ச்சைஸாக எல்லா ஊர்லேயும் வச்சேன். எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் போயிட்டு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. கற்றுக்கணும். அந்த ஊரில் வந்து 1 வருஷம் 8 மாதம் கோர்ஸ். அது நீ தொழில் ஆரம்பித்து அப்படியே கற்றுக்கிட்டே படிக்கலாம். கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி அந்த ஹைஜீனு அதை பற்றி பிஹெச் லெவல் ஒவ்வொன்றும் அவ்வளோ சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹால் சர்வ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிவ் ஆல்கஹால் சர்வீஸ்க்கு அதுக்கு ஒரு கோர்ஸு. இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபண்டு கொடுத்து, அதாவது பணம் கொடுத்து படிக்க வைப்பாங்க. நம்ம கூட வேலை செய்கிறவங்களையும் படிக்க வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் கொடுத்த சப்போர்ட்டால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் லா படித்து ஃப்ரான்ச்சைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி ஃபேக்ட்ரி வச்சு பண்ணேன். அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க சார். கவர்மெண்ட் வந்து எல்லோரும் ஈக்குவலாக நடத்துகிறாங்க. இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. சர்டிஃபிகேட்லலாம் எந்த ஜாதி என்னன்னு கேட்குறது கிடையாது. நீ என்ன சாமி கும்பிட்லையா இதெல்லாம் கிடையாது. செய்கிற வேலைக்கு நீ நல்ல வேலை செஞ்சேன்னா அதுக்கு தகுதியான எல்லாமே உண்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பெனிஃபிட் ஆகலாம். நீங்கள் ஹோட்டல் நடத்திய போது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த விஷயம்னு எதை சொல்லலாம்? நம்ம வடக்குலேருந்து வருவாங்க சார் கஸ்டமர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் இட்லி என்ன ஊற்றி சாப்பிடுவீங்க? சாம்பார் சட்னி. எவ்வளோ வச்சுப்பீங்க ஒரு இட்லிக்கு? எவ்வளோ சாம்பார்? அவங்க ஒரு இட்லிக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் சாம்பார் கேட்பாங்க. அவங்க பேசுகிற விதமே பார்த்தா நமக்கெல்லாம் தோணும், என்னடா நம்ம வந்து அவ்வளோ மோசமா அப்படின்ற ஒரு இமேஜ் கொண்டு வந்துடுவாங்க. வந்துட்டு ஹிந்திலேயே பேசுவாங்க. நான் தெலுங்கு டைலாக்கே எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும் தமிழில். ஹிந்தியில் பேசுறது வந்து எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரி ப்ளீஸ் டாக் இன் இங்கிலீஷ்னா ஆப்கே ஹிந்தி நை மாலம், ஆப் இண்டியன் நை அப்படின்வாங்க. நான் இந்தியன் நை தேசி கீன்வேன், நெய்ன்னு நினச்சிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்க தான் எனக்கு ப்ராப்ளமாக இருந்தாங்க. வெள்ளைக்காரங்க வந்து பிரச்சனையே இல்லை. காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நான் சவுத் இண்டியன் தாங்க. நம்ம மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு கோலா உருண்டை குழம்பு இந்த மாதிரி நம்ம ஊர் சாப்பாடு தான் வச்சுருந்தேன். அவங்க தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு டீல் பண்ணேன். அது பிறவிலேயே அவங்க அப்படியா இல்லை நாம் மட்டமான்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் போக போக பழகிட்டு நம்ம யாரும் தாழ்ந்தவங்க இல்லை அப்படின்னு. அதுதான் சாம்பார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அதுவே ஐடியாவை எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி $25 கொடுத்தா நீ என்ன வேணால் சாப்பிட்லாம், புஃபே மாதிரி வச்சுருவேன். எவ்வளோ வேணால் சாம்பார் அள்ளி குழி, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இந்த ஹோட்டலில் உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருந்து மைசூர் மசால் தோசைன்னு ஒன்று. அதை வந்து ஒரு பொம்பளை வந்து என்னை கவுன்சிலில் கேஸ் போட்டுச்சு மேலே. அந்த ஊரில் எப்படின்னா உடம்பு முடியலன்னு சொல்லி பென்ஷன் வாங்கிட்டு உட்காரலாம் வீட்டில். ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க,
ஏதோ கால் முறிவு இல்லை சுளுக்கு ஏதோ அந்த மாதிரி ஒரு இது இல்லை மைண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம், பணம் வரும். அந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்குது அந்த அம்மா. அவங்க வீட்டுக்கார் வந்து நான் கடை 4 மணிக்கு திறப்பேன், அப்போ போய் இந்த மைசூர் மசால் தோசை வாங்கிட்டு வரோம். பயங்கர காரமாக இருக்கும் சார். வெள்ளைக்காரன் காரம் சாப்பிட மாட்டான்ல, சும்மா சார். இந்த கமல் சார் படத்தில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறாருன்னு சொல்கிற மாதிரி தான் கதை. அது சூப்பராக இருக்கும், அது காரமாக இருக்கும். அதை வந்து வாங்கி வைக்கணுன்னு அது டெய்லி இந்த பொம்பளை வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ அதில் ஏதோ அடிக்டிவ் போட்டிருக்கிற அப்படின்ட்டு கவுன்சில், அதாவது கார்ப்பரேஷன் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. அவங்க வந்து டெஸ்ட் எடுத்தாங்க, அதில் ஏதாவது நான் கெமிக்கல் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா அவர் டெய்லி சாப்பிடுவார் தோசை. நீங்கள் எந்த டிஷ்ஷை ரொம்ப நல்லா சாப்பிடுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் சமைச்சு நான் சாப்பிட்றது வந்து மீன், எறா தொக்கு, மீன் குழம்பு, அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ரசம், இப்போ ரொம்ப சமீபத்தில் ரசத்துக்கு எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க யூடியூப்பில் தான், ரசத்தை சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ நல்லா சமைக்காரங்கன்னு. ரொம்ப சிம்பிள். ஒரு 1/4 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுங்க ஒரு மிக்சியில். இது வந்து தானு சார் வீட்டு ரசம் சாப்பிட்டு டேஸ்ட் கண்டுபிடிச்சி நான் பண்ணது, ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா 1, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு. இதை மிக்சியில் ஓட்டிக்கோங்க 1க்கு 2. சட்டியில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு, கருவேப்பிலை போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுட்டு, இதை போட்டு ஒரு பரட்டிட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி ஊற்றி மேலே கொத்தமல்லி போடுங்க. ஒரு கொதி வந்த உடனே அப்படி நிறையா வரும். அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 1/4 டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றி மூடிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், அந்த ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிசாக போய் அந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டேன் நான். என்னால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய. ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயமே இல்லை. வணக்கம் சார், கோவை புதூர்லேருந்து பாபு பேசுகிறேன் சார். நீங்கள் பூமாலையில் ஆரம்பித்து அப்புறம் அப்படியே கேபி சாருக்குள்ளே வந்து டாக் ஷோலாம் பண்ணி ஃபாரின் போய் அமலா ஆக்ட்ரஸ் அமலா அவங்களோட மேனேஜராக இருந்து எல்லா விதத்துலையும் நான் நோட் பண்ணிட்டு வரேன் சார். அதுக்கப்புறம் உங்களோட காணான்னு சொன்னா எனக்கு ஒரு ஷாக்கு, என்ன இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு. இப்போ வந்து உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ என்ன படம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது எல்லாமே இங்கிலீஷ். ஐ ஆக்ட் ஒன்லி இன் இங்கிலீஷ் மூவி. காதலுக்கு நேரத்தில் நாகேஷ் சார் சொல்லுவார்ல, அந்த சச்சுமா மேடம் காமெடி, அந்த மாதிரி டைட்டில் எல்லாமே. இப்போது ஃபயர்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறம் மாறும் உலகில், ஸ்வீட் ஆர்ட்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது, அடுத்தது ஹவுஸ்மேட்னு ஒன்று வருது, ரிவால்வர் ரீட்டா, எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில். நிறைய படம் வருது சார். நன்றி சார். நன்றி. எத்தனை ஆண்டுகள் இருந்தீங்க ஆஸ்திரேலியா? 20 வருஷம் சார். ராமர் 14 வருஷம் போனார் காட்டுக்கு. நான் சினிமா விட்டு 20 வருஷம் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறேன். சினிமா விட்டு இவ்வளோ விலகி இருக்கிறது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலையா மைண்டில்? அப்படிலாம் இல்லை, ஏன்னா எனக்கு ஏதோ தானாக வந்தது தானே எல்லாமே. ஸோ அது இது ஒரு லைஃப்பை எது செய்கிறோமோ அது ஒழுங்காக செய்யணும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் பிஸியாக இருந்தேன். நான் இண்டஸ்ட்ரியை மிஸ் பண்ணல. எல்லோரும் வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்குவாங்க அங்கே. அப்போது கமல் சார் வந்து ஒரு படம் எடுத்தார், நல்ல தம்பி. அப்போ அதில் வந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து தான் சாப்பாடு போகும். அப்போது மௌலி சார் வந்து நீ அவர் படம் தெலுங்கில் நடிச்சிருக்கிறேன், நீ வந்து ஒரு 1/2 நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு போடா அப்படின்ட்டு ஒரு ரோல் பண்ண வச்சார். அந்த மாதிரி ராதிகா வந்து அது என்ன படம், வாணி ராணி எடுத்தாங்க அங்கே, அதில் நடிக்க வச்சாங்க. அப்போ கூட முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதில் பிஸியாக இருக்கிறப்போ. பட் போய் செய்வேன், தெரிஞ்சவங்க ராதிகா அந்த மாதிரி. அது மிச்சம் நிறைய எல்லாம் வருவாங்க, யார் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வராமல் போக மாட்டாங்க, சாப்பிடாமல் போக மாட்டாங்க, தங்குவாங்க நிறைய. சுஹாசினி எப்போ வந்தாலும் நான் வந்தால் ஷாப்பிங் கூப்பிட்டு போகுது. ராதிகா, ரம்யா எல்லாம் வருவாங்க. இந்த ராதிகா, ரம்யா இந்த குரூப்பில் வந்து ரொம்ப நெருக்கமான தோழியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு இண்டஸ்ட்ரியில் ராதிகா. முதல்ல நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ராதிகா தான். இன்ஃபேக்ட் அமலாக்கெல்லாம் மேக்கப்பு எப்படின்றது கற்றுக் கொடுத்தது ராதிகா. அமலாக்கு வந்து நடக்கிறது எப்படி அது இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது ஸ்ரீபிரியாக்கா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ராதிகா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இந்த வாடா படா ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ரம்யா.
ரம்யா கிருஷ்ணன் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது தவிர எல்லாருமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். பெருசாக பிரச்சனைன்னு யாரு கூடயும் அவ்வளோ வராது. ஒரு இடைவெளிக்கு பிறகு சென்னைக்கு வரீங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு முதலாக சினிமா நடிக்கிற வாய்ப்பை அமைச்சு தந்தது யார்? பிக் பாஸ் பிரதீப் மில்ராய். அவர் வந்து எவ்வளோ பேர் லைஃப்பில், அதாவது நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், பிக் பாஸ் வந்து நலிந்த நடிகையர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னுவேன். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நல்லா நடிச்சுட்டு படமே இல்லை 1-2 பண்ணிகிட்டு இருக்கவங்க பிக் பாஸ்குள்ளே வந்து அதுவும் போயிடும். ஆனால் அதையும் மீறி எல்லாரும் நல்லா வரணும்னு நினச்சி வந்து பண்ணுறது பிரதீப் மில்ராய். அவர் கூட்டு வந்து விடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவின், இப்போ ரியோ, பாலாஜி முருகதாஸ், ஆரி எல்லாம் நடிக்கிறாங்க, கல்யாண். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த பிக் பாஸை பார்த்துட்டு முதல்ல என்னை புக் பண்ணது வந்து வசந்த பாலன் சார். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீராம். ஹாய். சினிமாவில் வந்து கேபி சார் படத்தெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய இன்ஃபேக்ட் ஆல்ரவுண்டர், நீங்கள் செஃப்ல இருந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ டியூரிங் த கான்வர்சேஷன் நீங்கள் பிக் பாஸ் சொன்னீங்க. பிக் பாஸ்ல யூ ஆர் த சீனியர் மோஸ்ட் பர்சன் இந்த என்டையர் அந்த ப்ரோக்ராம்ல. வென் யூ உங்களை சுற்றி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது உங்களோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு புது மாதிரி லைஃப்ல லீட் பண்றது, வீட்டு வேலை செய்யறதுலாம் உங்களுக்கு அந்த இந்த ஏஜ்ல வித் த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். உங்களோட கருத்து பிக் பாஸ்ல நீங்க நடந்தது எப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ன்னு சொல்றது வந்து இந்த காலத்து யங்ஸ்டர் வந்து நான் அவங்க வயசுல அவ்வளோ மெச்சூர்டாக இருந்ததில்லை. அவங்களுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்போஷர் எனக்கு இருந்ததில்லை. அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி எனக்கு இருந்ததில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கற்றுக்கிற போது நானும் அவங்க வயசாகிடுறேன். ஸோ அதனால் எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி பழக்கம். அதை பற்றி கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரியல. என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய பேர் அங்கே வரவங்க உள்ள பிக் பாஸில் ஒரு இமேஜ், நம்மளுக்கு இப்படி ஒரு இமேஜ் இருக்குன்ட்டு நான் விளையாட்டுக்காக சொல்வேன், மேக்கப் போட்டதும் மெரினா பீச்சில் இடம் தேடாதீங்கடான்வேன். அது மேக்கப் போட்டதுன்னு அவங்க அப்படி அந்த அந்த ஒரு இமேஜ்னு பயந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இமேஜ் இல்லை. அவுத்து விட்டால் நான் வந்து ஆஸ்திரேலியா ஓட போகிறேன்னே உட்காந்துருந்தேன். அதில் தான் ஃபஸ்ட்டு வசந்த பாலன் சார் புக் பண்ணார். அடுத்தது நம்ம அருண்ராஜா காமராஜ். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து இது வரணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே வருது கிடையாதுங்க. வரட்டும், வரதை வந்து சந்தோஷமாக ஏற்றுப்போம். வராததை பற்றி கவலைப்பட வேண்டான்றவங்களுக்கு எல்லாம் வருது. நீ யோசிச்சு பாருங்கள், அது எப்படி அவங்களுக்கு மட்டும் எல்லாம் வருதுன்னா, அவங்களுக்கு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை. ஒன்று வந்தால் கூட எல்லாம் வந்தால் தான் கணக்கு. சார், கேபி சாரோட உங்களோட பழகும் போது எப்படி இருந்தது? கேபி சாரோட சார், அவர் தான் சார் கடைசி வரைக்கும் அப்டேட்டாக இருந்த டைரக்டர். நிறைய டைரக்டரில் ஒரு அப்டேட்டட். அவர் அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடியே செஞ்சிருவார் அவரோட விஷயங்கள். அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டான். நான் ரொம்ப இளைஞனாக இருக்கும்போது அவர் பழக்கம். சர்வசாதாரணமாக பேசுவார். எல்லோரும் அப்படி பேசுவாங்க, பயப்படுவாங்கல்ல. ரொம்ப கேஷுவலாக நமக்கு அந்த கரண்ட்டில் நம்மளுக்கு யூத்துக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதே பாலு மகேந்திரா சார், அவரும் பார்த்தீங்கன்னா அதிகம் பேச மாட்டார். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப பேசுவார். என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் சார். ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து என்னோட எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் இல்லையா சார், அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்மளை பழகுவாங்க. அது ஐஸ் பிரேக்கிங். ஸோ பெரிய நான் சத்தியமாகவே சொல்கிறேன் சார், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஐ கேன் டாக் ஃபார் மை செல்ஃப். நான் இருந்த மெச்சோர்டோட இவங்கள மாதிரி நான் இருந்திருந்தேன்னா இன்னும் பெருசாக ஆயிருப்பேனோன்னு தோணும். அந்த அளவுக்கு தே ஆர் வெல் இன்ஃபார்ம்டு. நீங்கள் பாலச்சந்தர், பாலமகேந்திரா அந்த செட்டப் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த தலைமுறை ஒரு பக்கம் வசந்த பாலன் இவங்களெல்லாம் நடிக்கும்போது எப்படி இருந்தது சார்? வசந்த பாலன் வந்து கம்பெனிலேருந்து வரதராஜன்னு அவங்க ப்ரொடியூசர், அவர் கிளாஸ்மேட். அவர் ஃபோன் பண்ண உடனே எனக்கு நம்ப முடியல சார். பாரதி ராயாவோட பழகிட்டு சார், அவர் ஃபன் சார். இங்கே யூத்தை பற்றி பேசுகிறோம். கரண்ட்டில் இருந்தார் பாலச்சந்தர் சார். அவர் இன்றைக்கும் யூத் சார். சார், நிறமாறும் உலகில் அவர் பர்ஃபார்மன்ஸு. உங்களுடைய பார்வையில் அமலா எப்படிப்பட்டது சார்? வெரி ஹார்ட் ஒர்க்கிங்.
தமிழே தெரியாது சார். ஓகே, ஓரளவுக்கு அந்த கலாக்ஷேத்ரால அந்த ஸ்லாங் தமிழ் தான் தெரியுமே தவிர. சிவாஜியோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எம்ஜிஆரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எப்போ தான் அமைதியாகும்? இல்லை சார், சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். எம்ஜிஆரோட சாணக்கிய அம்மா அவங்க முதல்ல வந்து எங்கள் வீட்டில் வாடகை இருந்திருக்காங்க, கணபதி பட்டு அவங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து லைன் வீடு சார் எங்களுக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.